துரைமுருகன் என்ன பண்றாரு, ஒரு 10க்கு 10 ரூம் சார், 2 சேரை போட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு ஒரு கட்சியின் தலைவர் எங்க தளபதியை பத்தி என்ன பேசிருக்காருன்னா, விஜய் விமர்சித்த எந்த காரணங்களும் இருந்தாலும் நடிகர் தொடர்பு பத்தி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த கண்டிக்க எந்த தாவேகா பொறிக்கல்களுக்கும் தகுதி இல்லை சார். நான் வந்து கட்சியோட உறுப்பினர், அப்ப என்னைய பொறிக்கின்னு சொல்றாரா சார்? எங்க கட்சியோட உறுப்பினர் பார்த்து அவர் பொறிக்கின்னு சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ் சார் இருக்காரு? என்ன பண்ணாங்க சார் அவங்க? அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவங்க குடுக்கற காசுல தான் நாங்க வாழ்ந்த கௌசியம் கிடையாது. ஆவுனா தற்கொலை சொல்றாங்க. எங்கிட்ட அவர் பேசிருக்காரா? எங்கிட்ட நாலேஜ் எதை கெயின் பண்ணிருக்காரா? எதை பேஸ் பண்ணி அவர் தற்கொலை சொல்றாரு எனக்கு புரியல சார். எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வந்து கேட்டா தளபதி தானே. கட்சி சிம்பல் வந்து விசில் சார், அது வந்து தமிழ்ல வந்து மடக்குதின்னு இருக்கு சார். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் முன்னாடி வந்து தப்பான வேர்ட் வந்து மிக்ஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்றாரு சார். இதெல்லாம் நான் வண்டியை கண்டிச்சு அவர் மேல வழக்கு பதிவு செய்யுமாறு தாழ்மையை கேட்டுக்கிறேன் சார். இருந்துட்டு போ. அங்கே ஒரு சேனல்ல பேட்டி எடுக்கறான். சாட்டை என்ன நீங்க தேனிக்கு போன மாதிரி சேலத்துக்கு வந்தாங்க. சேலத்துக்கு வந்தா உங்களை உயிரோட கொன்னுருவோம். அது பழைய அசோக டேல பேசிட்டாங்க. உன்னைய பிடிச்சி கொன்னு கொலை எடுத்து கழுத்தை அறுத்து யாரா நீங்க? 234 தொகுதியும் அடுத்த 15 நாள்ல இருந்து கூட்டம் நடைபெறல. 234 தொகுதி ஏன் அவசரப்படுறீங்க? மாநாடுகளை வச்சுட்டு சேலத்துக்கு வர முடியுமா? வந்தா என்ன அடிக்க முடியாதா? தேனிக்கு போனதுக்கு எதிராக தேனிக்கு போனேன், ஒரு நாள் வேலை போச்சு, ஒரு நாள் கூட்டத்துக்கு மாநாடு வேலை போச்சு இருந்தாரு. 234 தொகுதிக்கு வரும். உங்க அண்ணன் விஜயுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை உங்க கட்சியை உரிச்சு உப்பு கட்ட போடுவோம். அவசரமே படக்கூடாது தம்பி. நீ எல்கேஜி, நான் பிடி